उत्तर प्रदेश के आजमगढ़ संसदीय निर्वाचन क्षेत्र से 6ठी लोकसभा तथा मेरठ संसदीय निर्वाचन क्षेत्र से 7वीं और 8वीं लोकसभा की सदस्य रही। वे 2 कार्यकालों के लिए राज्यसभा की सदस्य भी रही। उन्होंने स्वास्थ्य परिवार कल्याण मंत्रालय में केंद्रीय राज्य मंत्री के रूप में भी कार्य किया। वे विभिन्न मंत्रालयों में राज्य मंत्री भी रही। वे उत्तर प्रदेश विधान परिषद और उत्तर प्रदेश विधानसभा की सदस्य रही तथा उत्तर प्रदेश सरकार में विभिन्न मंत्रालयों में मंत्री रही। श्रीमती मोइसना किदवी का निधन பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை அமல்படுத்துவதற்காக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நாடாளுமன்றத்திலே மிக முக்கியமான ஒரு நகர்வாக 3 நாட்கள் நடைபெறப் போகின்ற சிறப்பு கூட்டத்தொடர் இப்பொழுது தொடங்கி இருக்கின்றது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாம் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த 3 நாள் சிறப்பு கூட்டத்தொடர் பல்வேறு வகையான முக்கிய விஷயங்கள் தொடர்பாக முடிவை எட்டக்கூடிய விதமாக நடைபெறுவதால் அரசியல் ரீதியாக பல எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கின்றன. மிக முக்கியமாக இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக அரசு கொண்டு வரக்கூடிய விதமாக இந்த 3 நாட்கள் சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெறுகின்றது. இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரை மகளிருக்கு 33% பிரதிநிதித்துவத்தை அரசியலில், அதாவது நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவையிலும் உறுதி செய்வதற்காக நடத்தப்படக்கூடிய சிறப்பு கூட்டத்தொடர் என்பதாக ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டாலும் இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய அம்சங்கள், நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்வது, அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்தியா முழுவதும் குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களில் ஏற்படுத்தும் என்பதன் காரணமாகத்தான் கடந்த 3 ஆண்டுகளாக இந்தியாவிலேயே முதல் தலைவராக, அரசியல் தலைவராக திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதற்கு எதிராக குரல் எழுப்பியிருந்தார். தேசிய அளவிலே காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இருந்தாலும் கூட இந்த நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்வதற்கு எதிராக திமுக இந்திய அளவில் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து குரல் கொடுத்திருந்தார்கள். நாடாளுமன்ற தொகுதிகளை மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் மறுவரையறை செய்தால் தென்னிந்திய மாநிலங்கள், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும். தமிழகம், புதுச்சேரியிலே 40 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இப்பொழுது 2011 மக்கள் தொகை அடிப்படையிலே இந்த தொகுதிகளை மறுவரையறை செய்தால் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் என்பது 32, 33 என்ற அளவிலே குறைந்துவிடும். அது ஒட்டுமொத்தமாக இந்திய அளவிலே தென்னிந்திய மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை குறைத்துவிடும். வட இந்திய மாநிலங்களில் பெரும்பாலும் அவர்கள் மக்கள் தொகையை முறையாக கட்டுப்படுத்தவில்லை. உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள், பீகார், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களுடைய மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கும், நேர்மறை குறியீட்டில் இருக்கும். ஆனால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் தான் இந்திய அளவில் எதிர்கால திட்டமிடலுக்காக இந்தியாவினுடைய மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்தால்தான் வளர்ச்சி திட்டங்களை சரியாக செயல்படுத்த முடியும் என்ற அடிப்படையிலே தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை சரிவர செயல்படுத்தியதன் காரணமாக மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் என்பது மைனஸாக, எதிர்மறை குறியீட்டுடன் இருக்கக்கூடிய மாநிலங்களாக தென்னிந்திய மாநிலங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மக்கள் தொகையை மட்டுமே அடிப்படையாக வைத்து தொகுதிகளை மறுவரையறை செய்து 850 இடங்களாக இந்தியாவில் இந்த நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து அதன் மூலமாக பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை வழங்கப் போவதாக சொல்லுவது தென்னிந்திய மாநிலங்களை முழுவதுமாக. நன்றி ராஜகுமாரன், உங்க தகவல்களுக்கு.